பிரதோஷம் அன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து சர்வேஸ்வரருக்கு நீங்க அந்த பிரதோஷத்துல நீங்க கலந்துட்டீங்கன்னாலே போதும், உங்களுடைய பாவங்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு குரு வெங்கட்ராம சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இது இந்த ஆலயத்தோட மிக முக்கியமான ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கனங்க பிரதோஷ வேளையில் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய நந்திபவனையும் நந்திபவனோட மண்டபத்துக்கு மேல் விதானத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்களோட குணநலங்கள்லாம் மாறும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட கணவன் அடிக்கடி குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துவாங்க. அல்லது தங்களோட மகன் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான், சரியானபடி வேலைக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிலாம் வருந்துவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்திகேஸ்வரரையும் நந்திகேஸ்வரரோட மண்டபத்துக்கு மேல் முகப்பில் உள்ள இந்த சரபேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்கள் திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் தன்னோட அகத்தியர் விஜயத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அகத்தியர் அர்த்தஜாம பூஜை பண்ணக்கூடிய சிவாலயம் நித்தமும் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கேதார கௌரி விரத நாட்களிலே ஏதாவது ஒரு நாளிலாச்சு இங்க அம்பிகையை வழிபட்டு ஏழை சுமங்கலி பெண்களுக்கு ஒரு திருமாங்கல்யமோ இல்ல மஞ்சக்கயிறு, மஞ்சள் குங்குமம், ஒரு புடவை வஸ்திரதானம்னு சொல்லுவோம், அது ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். அன்றிருவர் தேனுணராவானூரான் வையகத்தான் வாழ்த்துவார் மனத்துளான் தேனூரான் செங்காட்டக்குடியான் சிற்றம்பலத்தான் கானூரான் கருமுளத்தான் கணபிச்சரத்தானே தந்தைதா இல்லாதா நீயே என்றும் தலையார் கைநாயன் நீயே என்றும் எந்தாய் எம்பிரானாய் நீயே என்றும் ஏகம்ப தென்னிசன் நீயே என்றும் உந்திய முக்கனாய் நீயே என்றும் முங்குளூர் மேவினாய் நீயே என்றும் சிந்தையாய் தேனூராய் நீயே என்றும் இன்று நீதானா இணைஞ்சுளாயே. ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தேனூர் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணச்சநல்லூர்லேருந்து எதுமலை வழியாக துறையூர் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மணச்சநல்லூர் எதுமலை வழியாக துறையூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தேனூரில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திகேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். அகத்தியர் அனுதினமும் அர்த்தஜாம பூஜை செய்யக்கூடிய ஆலயமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த நந்திகேஸ்வர ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோட திருநாமம் நந்திகேஸ்வரர் என்றும் அம்பாலோட திருநாமம் மகா சம்பத் கௌரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. தீபாவளிக்கு 21 நாட்கள் முன் வரக்கூடிய அந்த கேதார் கௌரி விரதத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அது நிறைவேறும். மேலும் தீராத வயிற்று வலி, சூளை நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு சந்தன அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனத்தை சிறிதளவு பருகி வர தீராத வயிற்று வலி, குடல் நோய் போன்ற அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம். நாங்கள் இந்த ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி சனி பிரதோஷம் வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது. உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்திபவனோட மண்டபத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா விதானத்தில் சரபேஸ்வரர் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. துவாரபால விநாயகர் காணப்படுறாரு, நாகர் காணப்படுறாங்க. இங்கே எல்லாரையுமே நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கனங்க எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையிலோ அல்லது பிரதோஷ வேலையிலோ இங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய பெண்களோட
கணவன் வந்து தீய வழியில் சென்றாங்க அப்படின்னா அந்த தீய வழியில் வந்து செல்லக்கூடிய அந்த அமைப்பு மாறி மீண்டும் வந்து நல்ல எண்ணங்கள் உருவாகி அந்த பெண்ணோடு இணைந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நம்ம வந்து சனி பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு வெகு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்தி பகவானை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய மூலவர் நந்திகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா துறையூர் ஜமீன் மற்றும் அவரோட மனைவி வந்து காணப்படுறாங்க. அவரோட காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து வரகவியோட பாடல்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. சூளை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலோட அபிஷேக சந்தனத்தை வந்து உட்கொண்டு தனக்கு ஏற்பட்ட சூளை நோய் நீங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் வரகவியாக மாறி இந்த தலத்தை பற்றி பாடியிருக்காரு. இப்போ இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மூலவர் நந்திகேஸ்வரர். நந்திகேஸ்வரரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நந்திகேஸ்வரர் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் மகா சம்பத் கௌரி. மகா சம்பத் கௌரி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்து இந்த அன்னைக்கு சந்தன அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனத்தை வந்து பருகி வரும் பொழுது தீராத நோய்களை நீங்கும். குறிப்பாக வயிற்று வலி, குடல் நோய், சூளை நோய் போன்ற அனைத்து நோய்களும் நம்மை விட்டு நீங்கும். சாமி அம்பாள் இருவரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு வெகு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுது. அதை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் நம்ம சேனல் சார்பாக உலகில் உள்ள அனைவரும் வந்து இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யப்பட்டது. அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கெனங்க பிரதோஷ வேளையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானையும் நந்தி பகவானோட மண்டபத்துக்கு மேல் விதானத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்களோட குணநலங்கள்லாம் மாறும். சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்களோட கணவன் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துவாங்க. அல்லது வந்து தங்களோட மகன் வந்து ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான், சரியானபடி வேலைக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிலாம் வருந்துவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்திகேஸ்வரரையும் நந்திகேஸ்வரரோட மண்டபத்துக்கு மேல் முகப்பில் உள்ள இந்த சரபேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் தன்னோட அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வந்து நந்தி பகவானுக்கு சிறப்பான முறையில் சனி பிரதோஷ வைபவமானது நடைபெறுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து இந்த வைபவத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடைபெற்று முடிந்த பிறகு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதேவார்த்தனை நந்தி பகவானுக்கும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் மற்றும் மகா சம்பத் கௌரிக்கு வந்து நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் வந்து நந்தி பகவான் வாகனத்தில் அமர்ந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரம் மற்றும் இந்த ஆலயத்துக்கு வெளிப்பிரகாரத்தில் வந்து வலம் வருவாங்க. அது எல்லா வைபவத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து காணலாம். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வலம் வரும்போது இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனெல்லாம் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் பார்க்கலாம். இந்த ஆலயத்தோட குருக்களும் நமக்கு வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க இப்போ பிரதோஷ வழிபாட்டில் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். பிரதோஷ பூஜையை வந்து நம்ம தரிசனம் செய்து முடித்த பிறகு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த பிரதோஷ வழிபாட்டில் வந்து நம்ம எல்லாரும் கலந்துக்கலாம்.
சனி பிரதோஷ வைபவத்தில் வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். நந்தி பவனோட சேர்ந்து நம்மளும் வந்து ஆலயத்தோட உள்பிரகாரம் மற்றும் ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள்லாம் வளம் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனெல்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். சரபேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நரசிம்மரை வந்து ஆலிங்கனம் செய்த கோலத்தில் சரபேஸ்வரர் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நட்சத்திர வடிவ எலும்பில் வந்து சரபேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. அவரை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் சூரியன், சந்திரன் மற்றும் தேவர்கள் வந்து காணப்படுறாங்க. இடதுபுறம் பிரம்மதேவர் வந்து 4 தலைகளோடு அச்சய மாலை மற்றும் கெண்டி போன்றவற்றை தன் கரங்களில் தாங்கிய கோலத்தோடு இங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு. இந்த சரபேஸ்வரரை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் உபாதைகளாக நீங்கும். மேலும் வந்து தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தங்களோட கணவன் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார், இல்லைனா வந்து ஏதாவது வந்து தவறான பாதையில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவரை வந்து திருத்தறதுக்காக பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த சரபேஸ்வரராக இவர் வந்து காணப்படுறாரு. சரபேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து துறையூர் ஜமீன் மற்றும் அவரோட மனைவி வந்து காணப்படுறாங்க. அவரோட காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. சோழர்களால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு பாண்டியர்களோட காலத்திலேயும் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட மண்டபத்தில் வந்து மீன் சின்னங்கள் வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைப்பார். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை நம்ம வளம் வரலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் மந்தஸ்மிதமுகாம் போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷினம் சாந்தம் சர்வபூததயாவரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. சத்குரு ஞானானந்தகிரி மூர்த்தி की जय, सद्गुरु मुरलीधर स्वामी जी की जय, श्री 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 कृष्ण प्रेमेन्ना महाराज की जय, योगीराम सूरतकुमार महाराज की जय, योगीराम सूरतकुमार महाराज की जय, योगीराम सूरतकुमार महाराज की जय. हर नमः पार्वती
பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான விசேஷமான நாள். தேனூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாசம்பத் கௌரி சமேத ஸ்ரீ நந்திகேஸ்வர சுவாமி இந்த கோயில்ல இன்னைக்கு வசந்த நவராத்திரி உற்சவம் முதல் நாள் நடந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக நாம இங்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அம்பிகையுடைய திருநாமம் மகாசம்பத் கௌரி, மகா வரப்பிரசாதி, சித்த புருஷர்களால் கொண்டாடப்படக்கூடியவள். ஒரு வெங்கட்ராமன் சுவாமிகள் அகத்திய விஜயங்கிற புஸ்தகத்துல அம்பிகையை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அகத்தியர் அர்த்தஜாம பூஜை பண்ணக்கூடிய சிவாலயம் நித்தமும் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் இருக்கு. இறைவனுடைய திருநாமம் நந்திகேஸ்வரர். ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாமி. அவருடைய நந்தியம் பெருமானுடைய பெயரை அவர் தாங்கிக் கொண்டு இருப்பது விசேஷம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா, காமதேனு இங்க இருந்து சாபம் நீங்க பெற்ற திருத்தலம் இது. அம்பிகை சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றிய திருத்தலம். மானிட உருவெடுத்து இந்த ஆலயத்துல எந்த காலம்னு தெரியாது, இங்க இருந்து அம்பிகை தவம் இயற்றி இருக்கிறாள். அதனாலதான் தேனுபுரின்னு பேரு. அம்பிகை இருந்த அந்த மரத்திலிருந்து சிவபெருமானினுடைய மேல தேன் சொட்டிக்கிட்டே இருந்ததாக சொல்றா. அது மகத்துவங்கள் நிறைய இருக்கு. இந்த அம்பிகைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, கேதார கௌரி விரதம் அப்படின்னு சில குடும்பங்கள்ல உண்டு. வரலட்சுமி விரதம் எல்லாம் எப்படி பண்றாளோ அதே மாதிரி கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது உண்டு. அம்பிகை இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றிய தலம்ங்கிறதுனால இந்த ஆலயத்தோட ஒரு விசேஷம். இந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது இந்த தீபாவளியிலேருந்து ஒரு 21 நாள் கணக்கு பண்ணிப்பாங்க. கடைசி நாளா தீபாவளி அன்னைக்கு அது பூர்த்தி ஆகக்கூடிய நாள். அந்த கும்பம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவா. நித்தமும் பூஜை பண்ணலாம், ஆத்துல பண்ணுவா, இல்ல கோவில்ல கூட வச்சு பண்ணலாம். இந்த ஆலயத்தோட சிறப்பா என்ன சொல்றாருன்னா, குரு வெங்கட்ராமன் சுவாமிகள் அகத்திய விஜயத்துல விரதங்களின் மகிமைங்கிற புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாருன்னா, இந்த கேதார கௌரி விரத நாட்களிலே ஏதாவது ஒரு நாளிலாச்சு இங்க அம்பிகையை வழிபட்டு ஏழை சுமங்கலி பெண்களுக்கு ஒரு திருமாங்கல்யமோ இல்ல மஞ்சக்கயிறு, மஞ்சள் குங்குமம், ஒரு புடவை வஸ்திரதானம்னு சொல்லுவோம். அது ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு வளம் பெறும் அப்படின்னு ஒரு வெங்கட்ராமன் சுவாமிகள் சொல்லியிருக்கார். இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, நம்ம கோவில்ல பார்த்தேன்னாக்க 4 நவராத்திரியும் நடக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது வசந்த நவராத்திரி, இன்னைக்கு முதல் நாள் உற்சவம். இன்னொரு சிறப்பு பார்த்தேன்னாக்க, சரபேஸ்வரர் நம்ம திருக்கோவிலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க சரபேஸ்வரர். இவரை பத்தியும் ஒரு வெங்கட்ராமன் சுவாமிகள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். சிவநாம மகிமைங்கிற புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாருனாக்க, நம்ம ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் பார்த்தேன்னாக்க மேல் விதானத்துல இருக்க. நம்ம பிரதோஷ நந்தின்னு நம்ம சொல்றோம். பிரதோஷ நந்திக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அதே நேர் மேல பார்த்தேன்னாக்க சரபேஸ்வரர் பெருமாள் நரசிம்மரை ஆலிங்கனம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சி இங்க இருக்கு. கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அருமையா பெரிய ஒரு விக்கிரகம் புடைப்பு சிற்பமாக எழுந்தருள் இருக்கிறார். அதுல மான், மழு, டமருகம் எல்லாமே அவர் கையில இருக்கு. சாட்சாத் சிவபெருமானே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அது இன்னொரு குறிப்பு என்னன்னாக்க, இந்த சரபேஸ்வரரை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில், வியாழக்கிழமை அன்று ராகு காலத்திலோ அல்லது முக்கியமான விசேஷமான நாளான சொல்லப்படுகிற சரபேஸ்வரருக்கு மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை வேளையில் 5 to 6 அந்த நேரத்தில் நம்முடைய சரபேஸ்வரர் 11 விளக்குகள் நெய்தீபம் ஏற்றி 11 வாரம் வழிபட அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். ஏவல் வில்லி சூனியம்,
அண்டை வீட்டுக்காரருடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை, அது மட்டுமல்லாது இந்த நிறைய குடும்பங்கள்ல இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, கணவனோ இல்லது பையனோ கெட்ட பழக்கங்களாக சொல்லக்கூடிய குடிப்பழக்கம், மாது சூது, இதுல ஈடுபட்டு ஏகப்பட்ட இன்னல்களை தாய்மார்கள் அனுபவிச்சுட்டு இருக்கா. இதிலிருந்து விடுபடுறதுக்காக முக்கியமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரரை வழிபட வேண்டும் அப்படின்னு திரு வெங்கட்ராமன் சுவாமிகள் சொல்றார். இன்னொரு விசேஷம், இது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலம், வியாழக்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை சர்வேஸ்வரர் அவதரித்த அந்த நேரம், சர்வேஸ்வரர் வெளிப்படுத்திக் கொண்ட நேரம், அந்த மாலை வேளையில் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகிற அந்த 5 to 6 இந்த நேரத்தில் இந்த தீபங்கள் 11 விளக்கு புது சிட்டியில நெய் தீபம் ஏற்றி 11 வாரத்திற்கு வழிபட்டு கொண்டு வந்தால் அந்த தாய்மார்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்க பெறும் அப்படின்னு அந்த சித்த புருஷர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, நம்ம ஆலயத்துல இந்த சர்வேஸ்வரரை வழிபடக்கூடிய முக்கியமான நேரமாக அவர் சொல்றது என்னன்னாக்க பிரதோஷ காலம். பிரதோஷம் அன்னைக்கு நீங்க இந்த இடத்துல சர்வேஸ்வரருக்கு நீங்க அந்த பிரதோஷத்துல நீங்க கலந்துட்டீங்கன்னாலே போதும், உங்களுடைய பாவங்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு ஒரு வெங்கட்ராமன் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இது இந்த ஆலயத்தோட முக்கியமான ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். சுவாமிக்கு பின்னால சிவபஞ்சாட்சர யந்திரம் அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அம்பிகைக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீசக்கரம் இருக்கு. சிவபஞ்சாட்சர யந்திரம் அப்படின்னாக்க ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது, பக்தர்களை வரவழைக்கக்கூடியது. ஸ்ரீசக்கரம் பார்த்தீங்கன்னாக்க அம்பிகைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ரீசக்கரம். பிந்து மண்டல வாசினி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிந்து மண்டல வாசினி அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட்ல அம்பிகை இருக்கா. பார்க்கறது பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது நம்ம ஆலயத்தில் ஸ்தாபிதம் பண்ணப்பட்டிருக்கு. அம்பிகையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஊர்ல வரகவி சொக்கலிங்கம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த காலத்துல 1926 அவர் மலேசியால வேலை நிமித்தமாக போயிருக்கிறாரு. திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் படிச்சவர். அவர் அதிகமா படிக்கல. அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் கடுமையான சூளை நோயினால அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அவருடைய அம்மையப்பா எல்லாம் இங்கதான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் கடிதம் எழுதுறார், இந்த மாதிரி கடுமையான சூளை நோயினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிறச்ச இங்க அந்த காலத்துல சிவாச்சாரியர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, அம்பிகைக்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் என்ன பண்ணுவான்னாக்க, நல்ல சந்தனம், சுத்தமான அந்த சந்தன கட்டையை அது உரசிதான் அம்பிகைக்கு சாத்தின்னு இருந்திருக்கிறாங்க. அம்பாள் மகா வரப்பிரசாதி, சித்த புருஷர்கள்லாம் கொண்டாடக்கூடியவள். அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, அம்பிகையோட அந்த சந்தனத்தை பிரசாதமாக எடுத்து அனுப்புறார். அது அவருக்கு கிடைச்ச உடனே தண்ணியில கலந்து குடிச்சு விடுறாரு அவரு. அது வரைக்கும் எந்த விதமான ஆற்றலும் அவருக்கு கிடைக்கப்பெறல. ஆனா இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னாக்க, அது 2-3 நாட்கள் அவருடைய சூளை நோய் படிப்படியாக குறைந்து முழுமையாக அவர் குணமடைந்து விடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா, வரகவியாக மாறிவிடுகிறார். அம்பிகை மேல ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறார். தேனூர் புராணம் அப்படின்னு 1000 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாக கூட இருந்திருக்கு. அது அவர் பாடியிருக்கிறார். அந்த சமயத்துல அவர் முருகப்பெருமான் திருத்தணியில செங்கல்வராய பிள்ளை அப்படின்னு ஒரு புலவர் இருந்திருக்கிறார். அவருடைய கனவுல போய் சொல்லி, இந்த கோவிலுக்கு வரகவி சொக்கலிங்கனார், தேனூர்ல இருந்து சொக்கலிங்கம் பிள்ளை அப்படின்னு வருவார். அவரை என்னுடைய அடியவர்களை பற்றி பாட சொல்லணும். செய்தொண்டர் புராணம், பெரிய புராணம் எப்படி செய்கிழார் பாடினாரோ அதே போல செய்தொண்டர் புராணம் அப்படின்னு ஒண்ணு பாட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் வரவாரட்டெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறச்சு இவரை பார்த்துட்டு, ஐயா நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறோன்னு, நான் தேனூர், என்னுடைய பேர் சொக்கலிங்கம் பிள்ளை அப்படிங்கிறார். ஐயா உங்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். முருகப்பெருமான் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார், உங்களை செய்தொண்டர் புராணம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு
அவருடைய ஒரு கட்டளை. நீங்க அதை நிறைவேற்றணும்னு நான் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் செய்தொண்டர் புராணம் பாடியிருக்கிறார். அது செய்தொண்டர் புராணம் எல்லாமே அவருடைய பாடல்கள் அடங்கிய தொகுப்பு பார்த்தீங்கன்னா 1000 பக்கங்களுக்கு மேல இருக்கும். திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம் சார்பில் அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா சேர்த்து வச்சு ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அது திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. அது நம்ம தேனூருடைய சந்தனத்தினுடைய மகிமை, அம்பிகையுடைய சந்தனத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த அம்பிகையை சித்த புருஷர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு உதாரணமாக ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு கொல்லிமலைக்கு போறார். கொல்லிமலையில அன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னாக்க, ஒரு சித்தர் புருஷருடைய அதிஷ்டான தினம், சித்தியான நாள். அங்க நிறைய சிவனடியார்கள், அதாவது சித்த புருஷர்கள் எல்லாமே கூட வருவாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் இவாளுக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு சித்த புருஷர் நிறைய 6 அடி நீளத்தில் அவருக்கு ஜடாமுடிகளோட இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு அவர் பூஜைக்கு பூக்களை எடுத்து கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, இதே மாதிரி சின்ன சின்ன பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறச்ச மிகவும் மகிழ்ந்து அவர் அப்பா இங்கே வாப்பா, எங்கேருந்து வருவீங்க அப்படின்னு கேட்குறோன்னு, தேனூர்லேருந்து வரேன் சுவாமி அப்படிங்கிறச்ச அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். மகாசம்பத் கௌரியை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி உயர்வாக எடுத்து சொல்லி, மகாசம்பத் கௌரி அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாசம்பத் கௌரியானவள் மகா வரப்பிரசாதி. நீங்க அந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொருவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி அன்னையனுடைய திருவருளை மிகவும் புகழ்ந்து சொல்லிவிட்டு எழுந்து சென்றதாக கேள்விப்பட்டோம். இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். நம்ம கோவிலில் எடுத்துட்டேன்னாக்க கிருத்திகை, எல்லா மாதங்களும் வரக்கூடிய கிருத்திகைக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அப்புறம் பார்த்தேன்னாக்க நடராஜர் பெருமான் 6 அபிஷேகம் உண்டு வருஷத்துக்கு. அந்த வருஷத்துக்கு 6 அபிஷேகமும் நம்ம கோயிலில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி மாதம், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி என்று அபிஷேகங்கள், விசேஷமான அபிஷேகங்கள் தான் மாலை வேளையில நடைபெறும். பிரதோஷம், எல்லா பிரதோஷமும் ரொம்ப கிராண்டா மிகச் சிறப்பாக குழந்தைகளோட அன்னைக்கு நீங்க பார்க்கறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். இறைவனோட எழுந்தருள பண்ண வச்ச குழந்தைகளுமே அந்த சிவவாக்கிய சித்தருடைய பாடலான ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படிங்கிற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடிட்டு வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி நம்ம ஆலயத்தில் பார்க்கலாம். அன்னைக்கு எழுப்பக்கூடிய சிவ நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயங்கிறத இறைவனுக்கு அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக எல்லாரும் சேர்ந்து உறக்க சொல்றோன்னு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மிக அற்புதமா இருக்கும் நம்ம ஆலயத்தில். இந்த குழந்தைகள்லேருந்து பக்திங்கிறது இந்த ஆலயத்தில் நீங்க பார்க்கலாம். மிகச் சிறப்பான விசேஷங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திருச்சி மார்க்கத்திலேருந்து வரணும் அப்படின்னாக்க திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சத்திரத்திலேருந்து எதுமலை வழியாக துறையூர் போகக்கூடிய பஸ், மணச்சநல்லூர் எதுமலை மார்க்கமாக துறையூர். ஏன்னா அந்த பக்கம் புலிவலம் வழியா துறையூர் போறது வேற ரூட்டு. இது ரொம்ப ரேரா தான் அந்த பக்கம் பஸ் வரும். எதுமலை வழியா வரக்கூடிய வலையூர், பாளையூர் அந்த வழியா வரக்கூடிய துறையூர் போற பஸ் தேனூர்ல தான் செல்லும். அதுல நீங்க வரலாம். அந்த டைமிங் நீங்க இதுல நம்பர் இருக்கும், அந்த மொபைலுக்கு நீங்க வேணுங்கிறவங்க வரணும் அப்படின்னாக்க நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னாக்கா அந்த விஷயம் எப்படி வரலாம்ங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி சென்னை மார்க்கமா அந்த சைட்ல இருந்து வரவங்க என்ன பண்ணலாம்னாக்க, பெரம்பலூர் அந்த சைடு, பெரம்பலூர்ல இருந்து துறையூர் போகக்கூடிய பஸ்ல ஏறி தீக்களத்தூர் கூட்டு ரோடு அப்படிங்கிறதுல இறங்கணும். அந்த இடத்துல இறங்கிட்டீங்கன்னாக்க ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி இந்த சைட்ல தான் வரும். துறையூர் போற வழியில இறங்கி அப்படியே இந்த சைடு இடது பக்கம்
பார்த்தீங்கன்னாக்கா தேனூர் போகிற ரோடுன்னே இருக்கும். அங்கே வந்து நின்னீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டீங்கன்னாக்கா பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட சில பேருந்துகள் மட்டும்தான் நம்ம ஆலயத்துக்கு வரும். அதனால வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று தயவு பண்ணி கால் பண்ணிட்டு தொலைபேசியில தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கும் சிரமம் இருக்காது. ஏகாந்தமான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு எல்லாத்தையுமே எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாம் வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல 63 நாயன்மார்கள் வந்து காணப்படுறாங்க. நாயன்மார்கள் அனைவரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். காமதேனு தனக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி அடைகிறதுக்காக வழிபாடு செய்து பேறு பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. காமதேனு வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து தேனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல வந்து நர்த்தன கணபதியை வந்து காணப்படுறாரு. நர்த்தன கணபதியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தரால் வந்து தேவாரத்தில் வந்து பாடப்பட்ட தேவார வைப்பு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிணிகளை தீர்க்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். மேலும் திருமண தடை நீங்கவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. 63 நாயன்மார்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்தி பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து தவம் பண்ணதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் நந்திகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அதாவது வந்து அடியாரோட நாமத்தையே வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து தன்னோட திருப்பெயராக வந்து வைத்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. தன்னை வணங்கிய நந்தி பகவானோட திருப்பெயரையே கொண்டு இந்த தலத்தில் இறைவன் வந்து நந்திகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறாரு. ஆதி காலத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சிவலிங்க திருமணி இங்கே உள்ள வாகை மரத்தடியில் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஒரு முறை சாபம் பெற்ற காமதேனு பூலோகம் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து, அதாவது வந்து தனக்கு சாப விமோசனம் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பாலை வந்து இறைவன் மேலே வந்து சொரிந்து வழிபாடு செய்து இந்த இடத்துல வந்து சர்ப்பங்களுக்கு இடையில் வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த விநாயகரை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். காமதேனு தனக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தன்னோட பாலை வந்து சொரிஞ்சி வழிபாடு செய்ததுனால இந்த ஊர் வந்து காமதேனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தேனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தேனு அப்படிங்கிற சொல் வந்து பசுவை வந்து குறிக்கும். பசுக்கள் நிறைந்த தலமாக இந்த ஊர் ஆதி காலத்தில் இருந்ததுனால இந்த ஊர் வந்து தேனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. நிருதி கணபதியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இரட்டை கணபதி வந்து காணப்படுறாரு. நிருதி மூலையில் வந்து அருள் பாலிக்கிறாரு. நிருதி கணபதியை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து குருமூர்த்தியோட ஜீவசமாதி வந்து காணப்படுது. வாங்க குருமூர்த்தி சாமிகளோட ஜீவசமாதி வந்து தரிசனம் பண்ணிடலாம். குருமூர்த்தி சாமிகளோட ஜீவசமாதி எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அனுதினம் வந்து ஒரு அணையா தீபம் வந்து இந்த ஜீவசமாதியில் வந்து எரிந்த நிலையில் வந்து காணப்படுது. இவரை வந்து நம்ம வியாழக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வேணாலும் வந்து அது நிறைவேறும். திருமண தடைகள்லாம் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். குருமூர்த்தி சாமிகளோட ஜீவசமாதி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட சன்னதி வந்து காணப்படுது. கிருஷ்ணரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லிங்கோட்பவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். வாங்க லிங்கோட்பவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. லிங்கோட்பவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். லிங்கோட்பவருக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானோட மயில் வாகனம் இடதுபுறம் காணப்படுறதுனால சத்ரு சம்கார முருகனாக இவர் வந்து காணப்படுறாரு. நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து நமக்கு வந்து சத்ருக்களால் ஏதாவது உபாதை ஏற்படுது அப்படின்னா இந்த சத்ரு சம்கார முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நம்மை விட்டு நீங்கும். வள்ளி தேவானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். சஷ்டியில் இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் நீங்கி மிக விரைவிலே இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எதிரி தொல்லைகள்லாம் நீங்கும். நம்ம பணி புரியக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து எதிரிகளால் நிறையா தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த தொல்லை நீங்கிறதுக்காக இந்த முருகபெருமானை வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சத்ரு சம்கார முருகனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. 12 கைகள் 6 திருமுகத்தோடு வந்து இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட சத்ரு சம்கார முருகனா ரொம்ப அழகான முறையில் முருகபெருமான் வந்து இந்த தலத்தில் காணப்படுறாரு. முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாதாளலிங்க சன்னதியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். காசியிலேருந்து சிவலிங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த தலத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாதாளலிங்க சன்னதிக்கு சென்று இங்கே அமர்ந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்காக வந்து நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை வந்து நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது.
பாதாள லிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவர் முன்னாடி நம்ம அமர்ந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரலாம். நம்ம வந்து தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக அமையணும், எல்லாம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பாதாள லிங்கத்தை வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். இப்போ இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் வந்து காணப்படுறாரு. காசி விஸ்வநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதரை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள்லாம் நீங்கும், பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். காசி விஸ்வநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது. பிரம்மதேவரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட சக்தி அனைத்து வந்து காணப்படுறாங்க, அவங்களே தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து துர்க்கையணியோட சன்னதி வந்து காணப்படுது. துர்க்கையணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. துர்க்கையணை ராகு பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த அன்னையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம வந்து ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளை நீங்கும். துர்க்கையணியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. சண்டிகேஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட அனைத்து சக்திகளும் வந்து காணப்படுது. மனோன்மணி அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அம்பாலோட ஒவ்வொரு சக்தியும் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். இவர்கள் இருவரும் துறையுரை ஆண்ட ஜமீன்தார் மற்றும் ஜமீன்தாரோட மனைவி. இவங்க வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்பினதுனால சாமியை வந்து வணங்கின கோலத்தில் இவங்களோட சிற்பம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து வைஷ்ணவியை வந்து காணப்படுறாங்க. வைஷ்ணவியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த உள் மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட அமைப்பு வந்து காணப்படுது. அதனால் வந்து பாண்டியர்களோட காலத்திலேயே வந்து இந்த மண்டபங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கணும். வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்து முடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து கௌமாரி வந்து காணப்படுறாங்க. கௌமாரியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிராமி வந்து காணப்படுறாங்க. பிராமியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சப்த மாதர்களும் வந்து காணப்பட்டாங்க, அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நவகிரக சன்னதி வந்து காணப்படுது. இவங்களை வந்து நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்களாக நீங்கும். இந்த இடத்துல நடராஜரோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த இடத்துல காலபைரவர் வந்து காணப்படுறாரு. இந்த காலபைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமியில் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். பைரவர் சனீஸ்வர பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். அடுத்தது நவகிரக சன்னதி வந்து காணப்படுது. இந்த நவகிரகங்களை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும். நவகிரகங்களை வந்து தரிசனம் செய்துட்டு நவகிரகங்களை வந்து நம்ம வந்து வலம் வரோம். இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீராத வயிற்று வலி இருந்ததுன்னா அந்த வயிற்று வலியில் நீங்கும். சூளை நோய், வாத நோய், உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து சந்தனம் அபிஷேகம் செய்து அந்த சந்தனத்தை வந்து சிறிதளவு உட்கொண்டு வரும் பொழுது வயிற்று வலி சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும். அதனால் வந்து வயிற்று வலியால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு சந்தன அபிஷேகம் செய்து அந்த சந்தனத்தை வந்து சிறிதளவு பருகி வரும் பொழுது குடல் நோய், வயிற்று நோய் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல சந்திர பகவானோட சன்னதி வந்து காணப்படுது. சந்திர பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சந்திர பகவானை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா வலதுபுறத்தில் வந்து சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த சூரிய பகவானை நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த விதானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கு வந்து மகா தீபாரதனையானது இப்போ வந்து காட்டப்படுது. சரபேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இந்த ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து பிரசாதமானது விநியோகம் செய்யப்படுது.
இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த ஆலயத்தோட தேவார பதிகத்தை வந்து நமக்கு வந்து பாடி காமிக்கிறாங்க. அதை வந்து கேட்டவுடனே இந்த காணொலியை வந்து நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு காணொலியில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பதிகத்தை வந்து மாணவர்கள் வந்து பாடுறாங்க. அவங்க பாடுறதை வந்து கேட்டுட்டு இந்த காணொலியை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வந்து தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலம். இது வந்து வைப்புத்தலம். திருஞான சம்பந்தர் வந்து 1வது திருமுறை 1வது திருமுறை 61வது பதிகம் 9வது பாடலாக பாடியிருக்கிறார். திருநாவுக்கரசர் சுவாமிகள் வந்து 6ஆம் திருமுறை 41வது பதிகத்திலே 9வது பாடலாக நம்முடைய திருத்தலத்தினுடைய பாடல்கள் 2 பாடல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த பாடல்களை நம்ம குழந்தைகள் வந்து இப்ப பாடுறத நீங்க கேட்கலாம். ஆரூரான் உழிதருவான் அஞ்சிறுவர் தேர்வனரா வானூரான் வையகத்தான் வாழ்த்துவார் மனத்துளான் தேனூரான் செங்காட்டக்குடியான் சிற்றம்பலத்தான் கானூரான் கருமுளத்தான் கணபிச்சரத்தானே தந்தைதா இல்லாதா நீயே என்றும் தலையார் கைநாயன் நீயே என்றும் எந்தாய் எம்பிரானாய் நீயே என்றும் ஏகம்ப தென்னிசன் நீயே என்றும் உந்திய முக்கனாய் நீயே என்றும் முங்குளூர் மேவினாய் நீயே என்றும் சிந்தையாய் தேனூராய் நீயே என்றும் இன்று நெய்தானா இணைஞ்சுளாயே. ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் திருச்சிற்றம்பலம்.